அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பன் பரோட்டா தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் முட்டை உடச்சி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இதே கப்பில் தான் மாவு எடுத்திருந்தேன். அதே கப்பில் கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை இது எல்லாமே நல்லாவே கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் வரும். இதை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது கை சேர்த்து நம்ம இதில் பிணைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்லாப் கல்லை நல்லா சுத்தமாக கழுவி விட்டுட்டு அதில் சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இது போல் நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. 2 கையும் சேர்த்து விட்டு நல்லா இது போல் நல்லா விரித்து நல்லா அமுக்கி பிசைஞ்சு கொடுத்துர்லாங்க. எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மாவு நமக்கு நல்லாவே சாஃப்டாகவே கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கக்கூடிய அந்த தண்ணி, பால், முட்டை இதனுடைய அளவே எனக்கு இந்த மாவுக்கு ஈரப்பதம் எனக்கு சரியாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போது நல்லாவே சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்தாச்சு. பிணைஞ்சி எடுத்த மாவை இப்போ நம்ம புளிக்க வைக்க போகிறோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அடிப்பாகத்தில் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாவு அதையும் அதில் வச்சுட்டு அதுக்கும் மேலேயும் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமுமே கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. மாவு குறைஞ்சது நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதனால் மாவு காயாமல் இருக்கணும். நல்லா இது போல் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நம்ம இதை கவர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கும் மேலே ஒரு தட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மாவு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் இது நல்லாவே ஊறி வரணும். இப்போது சரியாக 2 மணி நேரம் ஆயிருக்குங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 2 மணி நேரம் கழித்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் நான் கத்தி வச்சு இதை நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போது ஒரு பாகமாக எடுத்துட்டு நம்ம இதை நம்ம பீடா பிடிக்க போகிறோம். பரோட்டாவுக்கு நம்ம பீடா பிடிப்போம் இல்லையா, மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் நல்லா உள்ள அமுக்கி விரல்களுக்கு நடுவில் இது போல் நம்ம அழுத்தம் கொடுத்தோன்னா அழகாக நமக்கு பால் ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மெத்தட் வரலைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கத்தினால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த பால் எல்லாமே ஒரே ஷேப் வர்ற அளவுக்கு நம்ம இதை உருட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்பவே முக்கியங்க பன் பரோட்டாக்கு. அதனால் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்து விட்டுட்டு எல்லா பால்ஸ்லேயும் படுற மாதிரி அந்த ஆயில் நல்லா அப்ளை ஆகணும். அதனால் நல்லா திருப்பி விட்டுருங்க. எல்லாமே அந்த பாலில் நல்லா கோட்டிங் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம துணி சேர்த்து மறுபடியும் மூடி வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே மாவு மறுபடியும் நமக்கு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இப்போது அதே ஸ்லாப் கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம எந்த அளவுக்கு பரோட்டா விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் நல்லா சுற்றி அப்ளை பண்ணி விட்டுறணும். இப்போது ஒரு பீஸை எடுத்து வச்சுட்டு இது போல் நல்லா அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் உங்களுக்கு விரிக்கிறதுக்கு வரலைன்னா கவலையே வேணாங்க. நம்மக்கிட்ட சப்பாத்தி கட்டை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பூரி கட்டை, அதை வச்சு நல்லா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுறணும். இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் விரித்து விட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தடுங்க. 2 பகுதியும் இது போல் ஒன்றா சேர்த்து இணைச்சி வச்சிடணும்.
வச்சதுக்கப்புறம் இப்போது இந்த லாஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து இது போல் வந்து தள்ளி தள்ளி தூக்கி போடணுங்க. தள்ளி தள்ளி இது போல் மடித்து விட்டுருங்க. ரொம்ப பக்கமாக மடித்து விட வேணாம். லாஸ்ட்டில் இருக்கிற அந்த எட்ஜை 2 பக்கமும் லாஸ்ட்டில் இது போல் சேர்த்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே அந்த மாவு வந்து அந்த பீடா ரொம்ப அழகாகவே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த ஏர் நிற்கிறதுலே தெரியுங்க. சூப்பரான மாவு வந்து ரொம்பவே நல்லாவே பக்குவமாக வந்திருக்குது. இதை அதே பாத்திரத்தில் அந்த எண்ணெயிலே வந்து வச்சுருங்க. நமக்கு வந்து அது காயாமல் இருக்கணும். இப்போது நான் இன்னொரு மெத்தடையும் நான் வந்து சொல்லித்தரேன். அதே மாதிரி ஸ்லாப் கல்லில் எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு அதுக்கும் மேலே அந்த ஒரு பீஸை வச்சுட்டு நல்லா கைகள்னால அழுத்தி விட்டுருங்க. 2வது மெத்தட்க்கும் நான் வந்து அதே டைப்பில் தாங்க நான் வீசி எடுத்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு நமக்கு வீசி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீசி எடுத்தாச்சு. அடுத்து அதுக்கும் மேலேயும் அதே போல் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம பரோட்டாக்கு எடுப்போம் இல்லையா, மாவை ஒரு பகுதியிலேருந்து எடுத்து தூக்கி விடுவோம் இல்லையா, தூக்கி விட்டுட்டு இது போல் சுற்றி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயுமே பாருங்கள் நல்லாவே நமக்கு அந்த ஏர் நிற்கிறது பாருங்கள், நல்லாவே தெரியுது. இதே மெத்தடில் நம்ம எல்லாமே வந்து இப்போ நான் உருட்டி எடுத்துட்டேங்க. அடுத்து நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிற மாவை ஸ்லாப் கல்லில் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு லேசாக இதை வந்து தட்டி விட்டுடலாங்க. ரொம்பவும் அகலமாக தட்டி விட வேண்டாம். தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்து விட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்து விட்டுருங்க. அதுக்கும் மேலே எண்ணெய் சேர்த்து நல்லா திருப்பி விட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. அடுப்பு ரொம்ப குறைவான தீரை தான் இருக்குது. வேகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. என்ன காரணம்னா இது வந்து கொஞ்சம் நமக்கு பரோட்டா விட இது வந்து மொத்தமாக தானே இருக்கும். பன் பரோட்டா தானே இதுக்கு பேரே. கொஞ்சம் வந்து இதுக்கு வந்து மொத்தமாக தான் இருக்கும். இதே வந்து நம்ம லேசாக தட்டியிருந்தோம்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதுக்காகவே நம்ம அடுப்பு ஃபஸ்ட்டு சேர்த்ததுலேருந்தே எடுக்கிற வரைக்குமே வந்து அடுப்பை பொறுத்த வரைக்கும் சிம்லே தான் இருக்கணும். 2வது நம்ம எல்லாமே சுட்டு எடுத்ததுக்கப்புறம் சூட்டோடு இருக்கும் போதே வந்து ஸ்லாப் கல்லில் சேர்த்து விட்டுட்டு இது போல் வந்து நல்லா தட்டி கொடுத்துருங்க. நல்லா அமுக்கி கொடுத்துட்டோம்னா சூப்பரான பரோட்டா நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை வந்து மாற்றிடலாம். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நல்ல லேயராகவும் நல்லாவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் நம்ம வீட்டிலே பன் பரோட்டா ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். பார்க்கும் போதே இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருந்தது இல்லைங்க. வீடியோ பார்க்கும் போதே கண்டிப்பாக நீங்களும் இதை செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். நன்றி.